மேலும் 3 அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்வார்கள். அண்ணாமலை அதிரடி. கிருஷ்ணகிரியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை மேற்கொண்ட பொழுது மக்களிடம் பேசினார். அப்பொழுது என் மண் என் மக்கள் யாத்திரை அரசியல் மாற்றத்தை கொடுக்கும். ஊழல் என்னும் பெருச்சால் இருந்தால் நாடு வளர்ச்சி பெறாது. ஊழல் இல்லாத மோடி ஆட்சியில் உலக நாடுகள் இந்தியாவை திரும்பி பார்க்கும் அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளது. மத்திய அமைச்சர்கள் 76 பேர் மீது குண்டூசி ஊழல் செய்ததாக கூட குற்றச்சாட்டு கிடையாது. ஆனால் தமிழகத்தில் உள்ள 35 அமைச்சர்களில் 11 அமைச்சர்கள் மீது நீதிமன்றங்களில் வழக்குகள் நடைபெற்று வருகின்றன. தற்போது ஊழல் வழக்கில் பொன்முடிக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டு அமைச்சர் எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அவர் சிறைக்கு செல்வார். ஊழல் வழக்கில் 6 மாதம் சிறையில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு எவ்வித மக்கள் பணிகள் செய்யாமலேயே இலாக்கா இல்லாத அமைச்சராக மாதம் 1 லட்சத்துக்கும் மேலாக ஊதியம் பெற்று வருகிறார். அடுத்ததாக 3 அமைச்சர்கள் ஊழல் வழக்கில் சிறைக்கு செல்ல உள்ளனர். இவ்வாறு அவர் பேசினார். அவரின் இந்த பேச்சின் மூலம் மேலும் பல அமைச்சர்கள் சிக்குவார்கள் என்று தெரிகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.